சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைவரே கொளத்தூர் தொகுதியிலே தோக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப கடந்த ஆட்சியின் செயல்பாடுகள் சரியில்லையா? ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதி மக்களுக்கு முறையா செய்தாதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கிற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். அவர் தோற்றதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் தான். அவர் தோல்வியுற்ற அடுத்த நாள் அவரை சந்திக்கிற போது நான் சொன்னேன், தொகுதி மக்கள்லாம் நம்ம முதலமைச்சர் ஜெயிச்சுட்டு போறாரு, நம்ம ஒரு ஓட்டை நம்ம பேரனுக்காக பேத்திக்காக மாத்தி போடுவோம் அப்படின்னு. எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நாம மட்டும் தண்ணி ஊத்தலான்னு ஒவ்வொருத்தரும் தண்ணி ஊத்திட்டாங்கன்னா நான் சொன்ன அவர்கிட்ட இருக்குமா இருந்தும் சிரிச்சிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமா ஏன் தோத்துது? அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயப்பட்டா ஜனநாயகம், மக்கள் அரசியல்வாதியை பார்த்து பயப்பட்டா சர்வாதிகாரம், குடும்ப அரசியல். திராவிட மாடல் இல்லாத ஒன்று சொன்னது அது நிறைய பேருக்கு ஒரு எரிச்சல் உருவாக்கிச்சு. திராவிட மாடல்னு தமிழக தலைவர் சொல்லப்பட கலைஞரே சொல்லல, ஆனா ஸ்டாலின் சொன்னாரு எல்லா காரியங்களுக்குன்னு போதுன்னா அப்ப திராவிட மாடல் தோத்துச்சுன்னு தானே அர்த்தம், மக்கள் விரும்பலன்னு தானே அர்த்தம். கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் காலம் வரையும் ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு திமுக காரர் மாதிரியே ரொம்ப விசுவாசமிக்க கூட்டணி தலைவரா இருந்தீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு சீட்டு 2 தடவை கொடுக்கப்படவே இல்லையே. நானும் காதர் மொய்தீன் மட்டும்தான் 15 ஆண்டுகளாக எந்த சலனம் எல்லாம் மாறாம இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் இடையில போயிட்டு வந்தது. ஏன் எங்களை மட்டும் நீங்க சீட்டு கொடுக்கல, உங்க இதயத்துல இடம் பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு நர்வஸ் ஆகி, உங்களை நான் நேரடியா பேசியிருக்கணும், ஏவா வேலை விட்டு பேச சொன்னது தப்பா போச்சு. ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டுமான தொழிலாளர் என்னுடைய பாலோயர் சொல்றவங்க ரொம்ப குறைவா வச்சுங்க, ஒரு 5000 பேர் வச்சுங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா இந்த 5000 பேர்ல ஒரு 4000 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. பல தொகுதிகள்ல 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தோத்துருக்கு. இதுக்கெல்லாம் கிடைக்காம போனதுக்கு தளபதியே சொன்ன காரணம், கலைஞர் கொடுத்த முக்கியத்துவம் ஸ்டாலின் கொடுக்கலன்றது உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இருக்கா? கடுமையான வருத்தம் இருந்தது. ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாரு. கருணாசுக்கு என்ன இருக்கு, எப்ப வந்தாரு, அவர் யாரு, என்ன கட்சி, இப்ப இவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற போது எனக்கு கொடுக்கலன்னா இப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? வன்னியர்கள் அதிகம் வாழ்ந்துட்ட வட மாவட்டங்கள்ல திமுக பெருத்த சேதாரத்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் சிவிஎம் அண்ணாமலை, ஏ கோவிந்தசாமி, செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம் ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற தளபதிகளை திமுக பெற்றிருந்தது. இப்ப வன்னியர்கள் தான் திமுகவுக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுத்தவர்கள். சின்னம் கொடுத்தவங்க அவங்க தான். சின்னம் கொடுத்தவர்களே அவர்கள் தான். கலைஞர் இருந்த வரையில் அதை மனதில் வைத்து அதற்கேற்ப செயல்பட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் தலைவரானார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள், குறிப்பாக ஏவாவேல் போறவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கான மிக முக்கியமான எதிரிகள். அவர்கள் எல்லாம் செய்த சூழ்ச்சி, அவர்களுடைய விரித்த வலையில் ஸ்டாலின் அவர்கள் விழுந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அதிமுக அணி வெற்றி பெற்றது என்றால், ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருந்தது, இரண்டாவது அதிமுக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது. அதை திமுக அரசு சட்டமாக்கி இருக்கணும். தனக்கான உரிமையை திமுக அரசு செய்யவில்லை என்கிற கோபம் வன்னியர் மத்தியில் இருந்தது. அதனால வட மாவட்டங்கள்ல அதிமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை பிடிச்சிருக்கு. பணம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற மமதைக்கு சரியான சமட்டி அடி கொடுத்திருக்கு. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி. எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றவர் முதலமைச்சர் விஜய். இதெல்லாம் ஒரு ஜனநாயக பண்பு இல்ல. ஜனநாயக பண்பு என்பது ஒரு முன்னாள் முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்காது. அது எந்த வகையான பண்பு? எந்த முன்னாள் முதல்வர்? ஸ்டாலின் சந்திச்சது, சீமான் சந்திச்சு மட்டும் பண்பு. அப்ப எடப்பாடியை சந்திக்காது பண்பு கிடையாது. அதுதான் நான் அல்லு சில்லுன்றேன். ரைட், அடுத்த கேள்வி போங்க. வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தலைவரும் முன்னாள் கட்டுமான நலவாரிய தலைவருமான பொன்குமார் அவர்களை சந்தித்து இன்றைய அரசியல் சூழல் நிலவரங்கள் பற்றி கேட்க உள்ளோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் உங்க கூட்டணிக்கு ரொம்ப பாதகமா போயிடுச்சு. அதுவும் குறிப்பா திமுக தலைவரே அவங்க முக்கியமான கொளத்தூர் தொகுதியில தோக்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்ப கடந்த ஆட்சியின் செயல்பாடுகள் சரியில்லையா? அதை பற்றி உங்க கருத்து என்ன? நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் குறித்த பார்வை ரொம்ப முக்கியமானது. பல்வேறு செய்திகளை இந்த தேர்தல் சொல்லியிருக்கு, அது பின்னாடி வருவோம். முதல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தோல்வியுற்றது என்பது எதிரிகளால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். எங்களுடைய கூட்டணி தலைவர் என்பதற்காக அல்ல, ஒரு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொகுதிக்கு போனவர், தொகுதிக்கு பார்த்து பார்த்து செய்தவர். ஒவ்வொரு தெருவுக்கும் அவருடைய திட்டம் இருக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கும்.
எப்ப பார்த்தாலும் குளத்தூர்ல சுத்தி நிற்பாரு முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் அண்ணா நகரோட போன மெட்ரோ திட்டத்தை கொளத்தூர் தொகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று 15,000 கோடி செலவில் அதை மாதவரம் வரையும் கொண்டு போனவர். இவ்வளவு செய்த பிறகும் அவர் வெற்றி பெறவில்லை. ஒரு தொகுதிக்கு அந்த தொகுதி மக்களுக்கு முறையா செய்தாதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்கிற பயம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கணும். ஆனா அப்படி செய்தவர்களை அந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்யாவிட்டால் தேர்தல் வியாபாரமாகிவிடும், ஜனநாயகம் கேலிக்கூத்தாகிவிடும். அவர் தோற்றதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தோற்றதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் அந்த மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் அதை கண்காணிக்கணும், அவர் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். அவர்கிட்ட தான் நம்ம அதை முழுமையா கேட்கணும். நான் அவர் தோல்வியுற்ற அடுத்த நாள் அவரை சந்தித்தேன். சந்திக்கிற போது நான் சொன்னேன், தொகுதி மக்கள்லாம் நம்ம முதலமைச்சர் ஜெயிச்சுட போறாரு, நம்ம ஒரு ஓட்டை நம்ம பேரனுக்காக பேத்திக்காக மாத்தி போடுவோம் அப்படின்னு. எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நாம மட்டும் தண்ணி ஊத்தலான்னு ஒவ்வொருத்தரும் தண்ணி ஊத்திட்டாங்கன்னா நான் சொன்ன அவர்கிட்ட. இறுக்கமா இருந்தவர் சிரிச்சிட்டார். கொளத்தூர் தொகுதி மக்கள் செய்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவருடைய தோல்விக்கான நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமா ஏன் தோத்துது? இந்த தேர்தலில் எல்லோருடைய கணக்கும் திமுக வெற்றி பெறும் என்பதுதான். அதுக்கான அரித்மெட்டிக் கணக்கு நியாயமா இருந்தது. திமுக ஆளுங்கட்சியாக வந்தால் எதிர்ப்பு ஓட்டுகள் வரும். இப்ப எதிர்ப்பு ஓட்டு ரெண்டா பிரியுது. திமுக அதிமுக ஒரு பிரிவையும் விஜய் தலைமையிலான தாவேக ஒரு பிரிவையும் பெறுகிற பொழுது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டியதான் எல்லோரும் நினைச்சாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அதிமுகவிற்கு பெருவாரியான வாக்குகள் போகவில்லை. காரணம், அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி, அவருடைய செயல்பாடுகள், அவர் கட்சியில் இருந்த ஆட்களை வெளியேற்றிய விதம், தோழமை கட்சிகளை மதிக்காத அவருடைய ஆணவ போக்கு, இவை எல்லாம் சேர்ந்து அதிமுக வெற்றி பெறாது என்று நினைத்த காரணத்தினால் அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளும் விஜய்க்கான வாக்குகளும் ஒன்று சேர்ந்து அங்க சேர்ந்ததால் அங்கே வெற்றி பெற்றது. திமுக தோல்வியுற்றது. திமுக தோற்றதற்கு தொடர்ந்து 2-3 காரணங்களை சொல்லலாம். திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் 3 பிரச்சனைகள் அவரோட ஒட்டி வரும். ஒன்று, திமுக உள்வாங்கி இருக்கிற கருத்தியல், சமூக நீதி, மனு தர்ம எதிர்ப்பு, பிராமணிய எதிர்ப்பு. இது முதல் பிரச்சனை. அப்ப திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிற அந்த பிராமணியர்கள், மேட்டுக்குடியினர் திமுகவை அழிப்பதற்கான திட்டமிடுவார்கள். அது அவங்களால நேரா செய்ய முடியலன்றதுனாலதான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று தேவை என்கிற விதையை தூவி விடுவாங்க. அது மக்களிடத்துல எடுபட்டு போச்சு. நீங்க ஒரு மாற்றம் வேணும், ஓட்டு போடுவோம், ஓட்டு போட்டோன்னு சொல்லுவாங்க. என்ன மாற்றம் வேணும், ஏன் வேணும் கேட்டா சொல்ல தெரியாது. ஏன் வேணும் கேட்டா சொல்ல தெரியாது. என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக திமுக 2 பேர் தான் கொள்ளடிக்கணுமான், இதுக்காக மாற்று ஓட்டம். ஆனால் அந்த மாற்றம் வேண்டும் என்கிற மாயை விதையை விதைத்தது இந்த பிராமணியம். அது இன்றைக்கு மக்கள் மத்தியில் கவர்ச்சியாக எடுபட்டு வாக்களித்து விட்டார். 2வது பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வர்றது. ராமதாஸ் ஒரு முறை சொன்னார், தலைவர் கலைஞரும் பேராசிரியர் அன்பழகனை தவிர மற்றவர்கள் எல்லாம் திமுகவில் மோசமானவர்கள், மக்களுக்கு எதிரானவர்கள். அதிமுகவில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் மோசமானவர்கள், மீதி கட்சிக்காரர்கள் எல்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில முதலமைச்சர், கட்சியுடைய தலைவர் தளபதியை தவிர மற்ற செகண்ட் லைன் லீடர்கள், அமைச்சர்கள், ஒன்றிய நகர செயலாளர், கடைசி வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், அவர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி அது மக்களிடத்தில் முகம் சுளிக்க வைக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலமைச்சர் இவ்வளவு செய்திருக்காரு, ஆட்சி இவ்வளவு செய்திருக்காரு நினைக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல இருந்து நமக்கு எதிர்ப்பா இப்படி எல்லாம் செயல்படுறான், அநியாயம் பண்றான் என்று நினைத்து இவரை மனசுல வச்சு ஓட்ட மாத்தி போட்டுறாங்க. இது 2வது. அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து பயப்பட்டா ஜனநாயகம், மக்கள் அரசியல்வாதியை பார்த்து பயப்பட்டா சர்வாதிகாரம். இது 2வது காரணம். 3வது காரணம் தொடர்ந்து சொல்லக்கூடியது குடும்ப அரசியல். அது ஒரு காரணியாக அமைந்து விட்டதோ என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த காரணங்களால் தான் திமுகவினுடைய சாதனைகள், பல்வேறு நலத்திட்டங்கள், முதலமைச்சருடைய கடுமையான உழைப்பு, அதன் மூலம் தமிழ்நாடு பெற்றிருக்கிற பொருளாதார ஏற்றம், இவை எல்லாவற்றையும் கடந்து அவர்களை வெற்றி பெற செய்யாமல் முடிந்துவிட்டது. தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கும் காலத்துல இருந்து திராவிட மாடல் இல்லாத ஒன்றை சொன்னது, அது நிறைய பேருக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கிச்சு. அதை பத்தி என்ன கருத்து?
அதெல்லாம் சார், கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தது. திராவிடர் கழகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? பிறப்பால் ஏற்றத்தாழ்வு மனிதருக்குள் இருக்கிறது, அது வர்ணாசிரமம். அதனால உனக்கு கல்வி இல்லை, படிக்க கூடாது, எங்களுக்காக வேலை செய்யறதுக்காக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், எந்த பிரதிபலனையும் பார்க்காம நீ வேலை செய்தனா மோட்சத்துக்கு போலாம் என்று சொல்லி பெருவாரியான மக்களை அடக்கி ஆண்ட ஒரு சமூகத்தை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம். அந்த கொள்கை தாங்கி இருக்கிறதால திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. அது வெறுப்பை ஏற்படுத்தவில்லை. ஏற்கனவே நான் சொன்ன காரணங்கள் தான் அது வெற்றி பெறாத. இல்ல, கலைஞரே சொல்லல திராவிட மாடல்னு, தமிழக தலைவர் சொல்லப்பட கலைஞரே சொல்லல. ஆனா ஸ்டாலின் சொன்னாரு எல்லா காரியங்களுக்குன்னு போதுன்னா, அப்ப திராவிட மாடல் தோத்துச்சுன்னு தானே அர்த்தம், மக்கள் விரும்பலன்னு தானே அர்த்தம். நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். தலைவர் கலைஞர் காலம் வேற, அடுத்தடுத்த காலங்கள் வேற. நீங்க இது தோல்விக்கான காரணங்கள் நானே வெளியிட்ட, நான் ஏற்கனவே அறிவிச்சதான். அதுல எந்த திராவிட மாடலுக்கோ அந்த பேருக்கோ சம்பந்தம் இல்லை. நீங்க கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் காலம் வரையும் ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு திமுக காரர் மாதிரியே ரொம்ப விசுவாசமிக்க கூட்டணி தலைவரா இருந்தீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு சீட்டு 2 தடவை கொடுக்கப்படவே இல்லையே, அதை பத்தி உங்க கருத்து ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நல்ல கேள்வி. 18 ஆண்டு காலம் நான் அதிமுக அணியில இருந்து வெளிவந்தேன். தலைவர் கலைஞர் 2006 என்னை அழைத்தாரு, திமுக அணியில் சேர்ந்தேன். என்னை வாரிய தலைவராக தலைவர் கலைஞர் 2006-11 காலகட்டத்தில் நியமனம் செய்தாரு. என்னை 2011 உத்தரமேறு சட்டப்பேரவை தொகுதியில திமுக பட்டியலே என்னை அறிவிச்சாரு. ஏன்னா ஆட்சி அமைச்சிருந்தா என்னை அமைச்சர் ஆக்கியிருப்பார். 2016 பண்ருட்டி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட எனக்கு வாய்ப்பளித்தார். அதனால அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக தலைவரான தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்ப நான் போய் அவரை கேட்டேன், 15 ஆண்டு காலம் இந்த திமுக அணிக்கு நான் உற்ற தோழமை கட்சியா இருக்கிறேன். நானும் காதர் மொய்தீனும் மட்டும்தான் 15 ஆண்டுகளாக எந்த சலனம் இல்லாமல் மாறாம இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் இடையில வந்தது, போயிட்டு வந்தது. ஏன் எங்களை மட்டும் நீங்க சீட்டு கொடுக்கல? உங்க இதயத்துல இடம் பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு நர்வஸ் ஆகி அப்ப சொன்னாரு, தலைவர் கலைஞர் அப்ப சொல்லும்போது சொன்னாரு, உங்களை நான் நேரடியா பேசியிருக்கணும், ஏவா வேலை விட்டு பேசணுது தப்பா போச்சு, இனிமே அந்த தப்பு நடக்காது. தலைவர் கலைஞர் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும், கலைஞர் கொடுத்த மரியாதையை இந்த ஸ்டாலின் கொடுப்பா என்ன நம்புனாரு. இது 2021. 2026 அந்த வாய்ப்பு அவர் எனக்கு கொடுக்கல. இதுக்கு ஸ்டாலின் அவர்களை தான் கேட்கணும். ஒவ்வொரு தொகுதியிலும் கட்டுமான தொழிலாளர் என்னுடைய பாலோயர்னு சொல்றவங்க ரொம்ப குறைவா வச்சுங்க, ஒரு 5000 பேர் வச்சுக்கங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்த 5000 பேர்ல ஒரு 4000 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. பல தொகுதிகளில் 1000 ஓட்டு 2000 ஓட்டுல தோத்துருக்கு. இதெல்லாம் கிடைச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் கிடைக்காம போனதுக்கு தளபதியே சொன்ன காரணம், நம்முடைய ஏவா அவர் தான் அந்த கட்சியில உச்சகட்ட ஆரவர்த்தனம் பண்ணவர். ஸோ அது கிடைக்கல. பட் கெடுதல்ல ஒரு நன்மை, நான் சீட்டு கிடைச்சிருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெறலாம், ஒரு 4-5 கோடியை கடன் வாங்கி நிலத்தை வித்து நின்று இருக்கணும். ஸோ அது எனக்கு ஒரு நன்மை அப்ப கருதுறேன். கலைஞர் கொடுத்த முக்கியத்துவம் ஸ்டாலின் கொடுக்கலன்றது உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இருக்கா? எனக்கு சீட்டு கொடுக்காது வருத்தம் இல்லாம எப்படி இருக்கும்? கடுமையான வருத்தம் இருந்தது. ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாரு. கருணாசுக்கு என்ன இருக்கு, எப்ப வந்தாரு? இந்த RSS இருந்த ஒரு கட்சி, ஒரு ஜாதிய தலைவர் வந்தாரு. ஆமா, அவர் நத்தத்துல. அவர் யாரு, என்ன கட்சி? பிஜேபியில இருந்தவர். அவர் RSS ஆதரவாளர். 40 கொலை வழக்குகள் அவர் மேல இருக்கு. அவரை தேடி பிடிச்சி ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் முஸ்லீம்கள்ல புது ஆளா எத்தனையோ பேர் வந்தாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் கொடுக்கற போது எனக்கு கொடுக்கலன்னா இப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஒரு 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 தண்டனையா கூட திமுக அதை நீ கருதணும். நாங்க கருதுறோம், எங்க கட்சிக்காரர் கருதுறாங்க. குறிப்பா வன்னியர்கள் அதிகம் வாழ்கின்ற வட மாவட்டங்கள்ல திமுக பெருத்த சேதாரத்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு இடஒதுக்கீடு ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு அதுதான் பலம் கொடுத்திருக்கு. இதுவும் ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாகும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் மட்டுமே பெருவாரியான வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு காரணம் CVM அண்ணாமலை, ஏ கோவிந்தசாமி, செஞ்சி ராமச்சந்திரன்,
மதுராந்தகம் ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம் போன்ற தளபதிகளை திமுக பெற்றிருந்தது. இப்ப வன்னியர்கள் தான் திமுகவுக்கு பெருவாரியான வாக்குகளை கொடுத்தவர்கள். சின்னம் கொடுத்தவங்க அவங்க தான். சின்னம் கொடுத்தவர்கள் அவர்கள் தான். கலைஞர் இருந்த வரையில் அதை மனதில் வைத்து அதற்கேற்ப செயல்பட்டார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவரானார். அவரை பொறுத்த மட்டில் எந்த ஜாதிக்கும் எதிர்ப்பானவரோ ஆதரவானவரோ இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள், குறிப்பாக ஏவாவேலு போன்றவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கான மிக முக்கியமான எதிரிகள். நான் பல நேரம் சொல்லியிருக்கிறேன், நமக்கு பாமக மட்டும்தான் எதிரி, வன்னியர்கள் எதிரி இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே அவர்கள் எல்லாம் செய்த சூழ்ச்சி, அவர்களுடைய விரித்த வலையில் ஸ்டாலின் அவர்கள் விழுந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். இதனால திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்கவில்லை. ஏன் அதிமுக அணி வெற்றி பெற்றது என்றால், ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருந்தது, இரண்டாவது அதிமுக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது. அதை திமுக அரசு சட்டமாக்கி இருக்கணும். அதனால வன்னியர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா அதனால வன்னியர்களுக்கு லாபம் கிடையாது. இருந்தாலும் தனக்கான உரிமையை திமுக அரசு செய்யவில்லை என்கிற கோபம் வன்னியர்கள் மத்தியில் இருந்தது. அதனால வட மாவட்டங்கள்ல அதிமுக அணி வெற்றி பெற்றிருக்கு, திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கு. விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதனுடைய வெற்றி விவேகம் எப்படி அமைஞ்சது, அதை பற்றி உங்க கருத்து என்ன? நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா யாரும் எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கிறது. எல்லோருடைய கணிப்பும் 20 விழுக்காடு ஓட்டு கிடைக்கும், ஒரு 5-6 இடத்துல ஜெயிக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் சொன்னாங்க. அதை தாண்டி வாக்களித்ததற்கு காரணம் இந்த மாற்றம் என்கிற மாயை இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியாக அமைந்து விட்டது. இதுதான் அடிப்படை. இரண்டாவது, பெண்களும் அவருடைய சினிமா பாடகர் இளைஞர்களும் அதை கண்மூடித்தனமா அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். என்ன செய்வாரு அப்படின்லாம் ஓட்டு போடல. அதே மாதிரி அவர்களும் ஒரு கட்சிக்கு முறையான கட்டமைப்பு இல்லை, வேட்பாளர்கள் முறையாக இல்லை, தேர்தல் அறிக்கை சரியாக இல்லை, எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆட்சி என்பதையும் தெளிவுபடுத்தாத நிலையிலும் வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால் எம்ஜிஆரை தாண்டி இந்த வெற்றி அவர் கிடைச்சிருக்கு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த வெற்றியை நம்ம அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த வெற்றி பெற்றிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்கள் சார்பாக, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அரசியலுக்கும் ஆட்சிக்கும் புதிது, கட்டாயம் அவர் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும், தெரிஞ்சுக்கிறது. குறைந்தபட்சம் 6 மாத காலம் பொறுத்திருந்துதான் நாம அடுத்த கட்ட நிலைக்கு போகணும். ஆகவே அவர் கிடைத்திருப்பது ஒரு அபரீதமான வெற்றி. உலகத்தில் எந்த தலைவர்களும் அனுமதி இருக்கிற மட்டும் என் கூட்டத்துக்கு வான்னு சொன்னவும் கிடையாது, அது இவர் மட்டும்தான். இப்ப திமுகவில் எல்லா கட்சிகளும் வண்டியை கொடுத்து, சோறை கொடுத்து, காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறோம். இன்னைக்கு அதை தாண்டி எழுச்சியாக கூட்டம் அவர் வருது. இது ஒண்ணு. தேர்தல் 3 செய்திகளை சொல்லியிருக்கு. பணம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற மமதைக்கு ஒரு சரியான சம்மட்டி அடி கொடுத்திருக்கு. 2வது, சட்டமேலவை உறுப்பினர் அப்படின்னா அதுக்கு அமைச்சர் ஆகணும்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் வேணும் என்பதை தூக்கி எறிந்து ஆட்டோ ஓட்டுபவர், டிரைவர் பிள்ளைங்க, நிலத்தரகர்கள், இந்த மாதிரி ஒரு சாமானியன் கூட இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், அமைச்சர் ஆகலாம் என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி. இதை நாம அங்கீகரிக்கணும். ஸோ அது இந்த தேர்தல் முடிவுகள்ல நமக்கு கொடுத்திருக்கிற பாடம், படிப்பு, செய்திகள். ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட திமுக கூட்டணியிலிருந்து போன கட்சிகளோட ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனா ஒரு சிநேக சக்தியா இருக்கிற ஏடிஎம்கே உடைச்சு இன்னைக்கு குதிரை பேரம் என்று சொல்ற அளவுக்கு சூழல் உருவாகி இருக்கிறது. இதுக்கான கருத்து என்ன? குதிரை பேரம் என்பது அது பாஜகவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிக்கக்கூடிய திறமைசாலி அவங்க. 108 இடங்களை இந்த கட்சி கொடுத்துருக்காங்க. முறையா கவர்னர் என்ன பண்ணிருக்கணும், நீ ஆட்சி அமை, உனக்கு 15 நாள் டைம் தரேன், உன்னுடைய பெரும்பான்மை நிரூபின்னு சொல்லியிருக்கணும். அவரு அதுல தவறிட்டார். இல்ல, இவங்க காங்கிரஸ் கூட்டணியோட சேர்ந்து சொன்னதால் தான் அவர் அந்த கருத்தை சொன்னார். நீங்க முதல்ல 2 தடவை முயற்சி பண்ணாரு, பெரும்பான்மை காட்டுன்னு கேட்கறது பிரியாரு, இவருக்கு அந்த இது கிடையாது. தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கணும், நீங்க அதுல தவறிட்டீங்க. அதன் பிறகு காங்கிரஸ் போச்சு, மற்ற கட்சிகள் எல்லாம் போனாங்க.
அவர்களுக்கு 120 இடங்கள் வந்துடுது. 113 இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எதுக்கு குதிரை பேர் அவர் பேசணும்? ஆனால் அதிமுகவில் இனி எதிர்காலம் இல்லை என்று உணர்ந்த அவருடைய செகண்ட் லைன் லீடர்கள் தலைமையை மாற்றுவதற்காக அவங்க ஒரு 25 எம்எல்ஏ தனியா பிரிஞ்சு அதற்கான முயற்சி எடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசுக்கு நாம மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும், இப்ப அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னாங்க. அதான் நியாயம். இதுல எங்க குரூப் அப்ப அவங்க ஆதரிக்கிற போது அதுக்கு ஒரு நன்றி சொல்றாரு. தமிழ்நாட்டு அரசியலில் முதலில் கலைஞருக்கு அடுத்தபடியாக, அண்ணாவுக்கு அடுத்தபடியாக எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றவர் இன்றைய முதலமைச்சர் விஜய். இதெல்லாம் ஒரு ஜனநாயக பண்பு இல்ல. ஜனநாயக பண்பு என்பது ஒரு முன்னாள் முதல்வரை, முன்னாள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்காத்து அது எந்த வகையான பண்பு? எந்த முன்னாள் முதல்வரை? யார் முன்னாள் முதல்வர்? அதுதான் ஸ்டாலின் செஞ்சிட்டாருங்க. அப்ப எடப்பாடி முன்னாள் முதல்வர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், இன்னைக்கு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு. யாரு சக்தி வாய்ந்த கட்சி? ஆமா, இன்னைக்கு எடப்பாடி சக்தி வாய்ந்த கட்சி தலைவர் தானே. சக்தி வாய்ந்த 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காருல்ல சார். அது அவருக்கான ஓட்டு இல்ல, அது எல்லாம் ரெட்டையலுக்கான ஓட்டு. பாருங்க, ரெட்டையாளா இருக்கும், எடப்பாடியா இருக்கட்டும், கட்சி அவரு தானே தலைவர். இருக்கட்டும். நான் பொதுவா நான் யாரை மதிக்கணும், யார் என் மனசுல நல்லா இருக்காங்களோ அவங்களை சந்திக்கிறது தான். அவர் சொன்னது தேர்தல்ல திமுகவா தாவக்காவா, ஸ்டாலினா விஜயா, நான் மத்த கட்சியிலே இல்லைன்ட்டாரு. சரி, அப்படியாப்பட்ட ஸ்டாலினே போய் சந்திக்கிறாரு. அப்புறம் தனக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளே போய் சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு புதிய தீய சக்தின்றாரு. அவங்க கூட்டணி வாங்கிட்டு அவங்களை ஆதரிக்கிறார். ரைட், நல்ல மாண்பு, அது கருத்து கிடையாது. ஆனா அதே இந்த சக்தியில இருக்கிற ஒரு குரூப் இவர் ஆதரிக்கிறாங்கன்னதுக்காக இன்னொரு சக்தி குரூப் நீங்க சந்திக்கிறீங்க, இன்னொரு முதல்வர் இருந்து, அது எப்படி சரியான அரசியல் நிலைப்பாடா இருக்கும்ன்ற? நான் யாரை சந்திக்கணுன்றது என்னுடைய உரிமை. இதுல அரசியல்லாம் கிடையாது. எனக்கு எதிரின்னு சொன்ன திமுக தலைவரை நான் சந்திச்சு அரசியல் மாண்பை வெளிப்படுத்திட்டேன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த மனநிலை இருக்கு, அதை ஒத்துக்குங்க. அந்த மனநிலை அவருக்கு இல்ல, நான் அந்த கட்சி கிடையாது. அவருக்கு சொல்றேன், விஜய்க்கு இருக்கு. நீங்க பொதுவான கருத்து தான் சொல்றீங்க. அவரு பாத்துருக்கணும், அவரையும் தானே பாத்துருக்கணும். நேற்று இவரு சொல்றாரு, நிர்மல்குமார் நாங்க தேதி கேட்டும் கொடுக்கலன்றார். அது இவ்வளவு நாளா ஏன் சொல்லல? சரி, அதுக்கப்புறம் பிஜேபி கொடுத்தா பாக்கணும், அப்புறம் நான் கொடுத்தா ஒரு கட்சி வச்சுக்கிறேன், என்ன கொடுத்தா அவன் பாக்கணும் நான் கேட்பேன். சார், அதெல்லாம் நீங்களோ விஜயகாந்த் ஒரு புதிய அரசியல் பண்பை உருவாக்கி இருக்காரு, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அது சரி, ஸ்டாலின் சந்திச்சது, சீமான் சந்திச்சு மட்டும் பண்பு. அப்ப எடப்பாடியை சந்திக்காது பண்பு கிடையாது சார். 1008 அரசியல் கட்சி இருக்கு சார். அவர் முக்கியமான கட்சி சார். நீங்க என்ன இதுன்றீங்க? முக்கியமான கட்சி நீ முடிவு கட்டிக்க. எல்லாரும் அதுதான் நான் அல்லு சில்லுன்றேன். எல்லாரும் சொல்றாங்க நீங்க அல்லு சில்லு. அந்த அல்லு சில்லுக்கு தானே போய் நிக்கிறீங்க. ஏன் அதுல அல்லு சில்லு, அது அவ்வளவுதான் விட்டுரு. அல்லு சில்லுக்கு தானே போய் நிக்கிறீங்க. அவங்கள தானே எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப அவங்க தானே 3 பேர் ராஜினாமா பண்ண வச்சுக்கிறீங்க. ஏன் நான் ஏன் பண்ண வைக்கிறேன்? எனக்கு 120 இடம் இருக்குங்க. ஏங்க மற்றவங்களை கூப்பிடுறீங்க? அது அவங்களை கேட்கணும், யார் ரிசைன் பண்ணீங்கன்னு. ஒரு கட்சி தலைமை உங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்களை உங்க கூட வச்சுக்க முடியாதது உங்க கையால ஆகத்தனம். என் புள்ள பக்கத்து வீட்டுல போய் தட்டேந்து நிக்கிறான் சோத்துக்கன்னா, நீ சோறு போடல, அப்பனா இல்ல. ரைட், அடுத்த கேள்வி போங்க. கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவராக இருந்த போது என்னென்ன முக்கிய திட்டங்களை செயல்படுத்துறீங்க? 2011 நான் வாரிய தலைவராக இருந்து விலகிய போது, அதன் பிறகு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அந்த வாரியம் அப்படியே முடங்கி போச்சு. நான் 2011 என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோமோ அதை தாண்டி புது திட்டம் இல்லை. 2011 ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தனோ அதை தாண்டி பணங்கள் உயர்த்தப்படவில்லை. ஆனால் நான் மீண்டும் வாரிய தலைவராக நியமனம் செய்த பிறகு எல்லா நலத்திட்டத்துக்குமான உதவிகளை இரட்டிப்பாக்கினேன். சாலை விபத்துக்கு 1 லட்சம் கொடுத்தோம், அது 2 லட்சம் ஆக்கணும். பணியிட விபத்துக்கு 5 லட்சம் 8 லட்சம் ஆக்கியிருக்கிறேன். திருமணத்துக்கு 3000 கொடுத்தோம், 20,000 ஆக்கணும். பிரசவத்துக்கு 6000 18,000 ஆக்கணும். 6ஆம் வகுப்பிலிருந்து கல்விக்கு உதவித்தொகை கொடுக்கிற உத்தரவிட்டேன். எல்லா கல்வி உதவித்தொகையை இரட்டிப்பாக்கிறேன். ஓய்வூதியம் 1200 ரூபாய். இவ்வளவு பண்ணியிருக்கிறேன். அதை தாண்டி புதிய திட்டங்கள், வீடு கட்டும் தொழிலாளிக்கு சொந்த வீடு இல்லாத அவலநிலை போக்குவதற்கு வீடு கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாய் ஃப்ரீயா கொடுத்த வாரியத்திலிருந்து, குணப்படுத்த முடியாத நோய் கேன்சர், மாற்று இதய அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி நோய்களுக்கு மருத்துவ செலவுக்கு மாசம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் திட்டம் கொடுத்தோம். பிள்ளைகளை விளையாட்டுல ஊக்கப்படுத்துவதற்கு மாநில அளவில் 25,000, தேசிய அளவில் 50,000 கொடுத்தோம். ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டாருன்னா அவர் உடலை சொந்த ஊர் கொண்டு வரதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரலையும் வாரியத்திலிருந்து பணம் கொடுத்தோம். மருத்துவக் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய விடுதி கட்டணம், கல்லூரி கட்டணத்தை வாரியம் ஏற்றுக்கொள்வதோடு ஆண்டுக்கு
50,000 ரூபாய் இதர செலவு கொடுக்கக்கூடிய திட்டத்தை அறிவிச்சோம். இவ்வளவு புதிய திட்டங்கள், இவ்வளவு மாற்றங்கள், இதனுடைய விளைவாக 10 லட்சம் தொழிலாளர்களாக இருந்த பதிவு என் காலத்தில் 30 லட்சம் தொழிலாளராக உயர்த்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3000 கோடி நலத்திட்ட உதவிகளாக கொடுத்திருக்கிறோம். இந்த செயல்பாடுகளுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த கணேசன் அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். அதனால இவ்வளவு முடிஞ்சது. ஸோ புதிய அரசு இந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இன்னும் சிறப்பா தொழிலாளர்களுக்கான திட்டங்களை கொண்டு வரணும். ஏன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், விவசாயி, நெசவாளி, கட்டுமான தொழிலாளி அவர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் சட்ட பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை புதிய முதலமைச்சருக்கு உங்கள் சார்பாக வைக்கிறேன். அதே கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தொடர்ந்து செயல்படுவதற்கு இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான முயற்சி மேற்கொண்டிருக்கீங்களா? அதுக்கான முதல்வர், அமைச்சர்களை சந்திச்சு குறையிட்டு இருக்கிறீங்களா? அரசியலில் நான் இன்று வரை திமுக தலைமையிலான அணியில் நீடிக்கிறேன். இருந்தாலும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா என்னுடைய விவசாயிகள் தொழிலாளர் கட்சிக்கு அடிப்படையே கட்டுமான தொழிலாளர் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். ஆகவே அவர்களுக்கான பாதுகாப்பு முக்கியம் என்கிற போது முதலமைச்சரை கட்டாயம் சந்தித்து அது சம்பந்தமாக கோரிக்கை மனுவினை அளிக்கணும். தொழிலாளர் துறை அமைச்சரையும் சந்திக்கணும். இன்னும் அவர்கள் முழுமை பெறவில்லை. இப்பதான் அமைச்சருடைய பட்டியலையே முழுமையாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர்கள் அந்தந்த துறையை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். ஸோ அதனால காலம் கனிந்த பிறகு அதற்கான முயற்சி எடுக்கப்படும். இதுவரையில் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி விளக்கமாக விரிவாக பதிலளித்த தங்களுக்கு நன்றி சார். வணிகமணி யூடியூப் சேனலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.